Hi student, I am Sumita, teacher of English. இன்னைக்கு நான் நடத்த போகிறது active and passive voice. இது 3 பார்ட்டாக நடத்துகிறேன். part 1, part 2, part 3 நடத்துகிறேன். எல்லாம் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நடத்துகிற லெசன்ஸ் உடனே வந்து சேரும். சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு. என்னால் அவ்வளோ வாய்ஸில் தான் நடத்த முடியுது. நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டிங்கன்னா நல்லா கிளியராக கேட்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் எல்லா டீச்சர்ஸும் நடத்தியிருப்பாங்க உங்களுக்கு. அதாவது சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வர வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் கில்டு ராவணா அப்படின்னா ராவணா வாஸ் கில்டு பை ராமா. செய்வினை செயற்பாட்டு வினைன்னு தமிழில் சொல்லுவாங்க. உங்களை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஈஸி. நான் சொல்லித்தர போகிறது வேர்புங்களை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதாவது வேர்ப்ஸ் நடுவில் இருக்கிற அந்த வேர்ப்ஸ் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நல்லா தெரியணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ் ஆர் இஸ் த பி வேர்ப். பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் வேர். ஓகே, இப்போ சிங்குலர்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஸ் பயன்படுத்தணும், பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் பயன்படுத்தணும். ப்ளூரல்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் பயன்படுத்தணும், பாஸ்ட் டென்ஸ்ல வேர் பயன்படுத்தணும். இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வேர்ப், அதாவது டென்ஸ் மாற்றத்துக்கு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேவ் வேர்ப்ஸ். ஹேவ் வேர்ப்ஸ் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஹேவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்றாங்க, பாஸ்ட் டென்ஸ்க்கு ஹேட் யூஸ் பண்றாங்க. ஸோ ஹேவ் வேர்ப்ஸ்ல இதுதான். ஹேவோ ஹேஸும் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஹேவ் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும், ஹேஸ் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேவ் எதுக்கு பயன்படுத்தணும், ஹேஸ் எதுக்கு பயன்படுத்தணும். ஹேவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ், தே ஹேவ், வி ஹேவ், இதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ தே வி வந்துச்சுன்னா ஹேவ் வந்து மாறாது. அதே மாதிரி ஹி ஷி ஹேஸ், ஹி ஷி ஹிட்டுக்கெல்லாம் ஹேஸ் பயன்படுத்துறோம். ஓகே, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே ஐ ஹேட் போடலாம், தே ஹேட் போடலாம், வி ஹேட் போடலாம், ஹி ஹேட். பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஐ தே விக்கு ஹேவோ, ஹி ஷி இட்டுக்கு ஹேஸும் பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, முக்கியமான வேர்ட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல வர சில நவுன்ஸ் வந்து நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹி வந்து ஹிம்மா மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹி வந்தா பாசிவ் வாய்ஸ்ல இம்மா மாறும். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஷீ வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஹரா மாறும். தே தெம், வி ஹாஸ், ஐ மீ. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 திங்ஸ் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வேர்பு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 திங்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் நவுன்ஸ் இது எப்படி மாத்துறது அப்படின்றது. ஓகே, 4th ஒன் வந்து ஓகே ஸ்டூடெண்ட், அந்த த்ரீ ஞாபகம் வச்சுக்கணும். பி வேர்ப், ஹேவ் வேர்ப் அண்ட் அந்த ஸ்பெஷல் நவுன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம 4th ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸாகவே தான் இருக்கும், பாஸ்ட் டென்ஸாகவே தான் இருக்கும். ஸோ டென்சஸ் வந்து மாறாது. பட் ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் டென்சஸ் எப்படி மாறாது பார்த்தீங்கன்னா, இங்கே லைக்ஸ். ஓகே, லைக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பார்த்தோம்னா லைக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீஸ் போடுறோம். ஹீஸ் வந்து என்னது பி வேர்ப்ல ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஹீஸ் போடுறோம். ஸோ டென்சஸ் மாறாது. ஆனால் பாசிவ் வாய்ஸில் எல்லா டூயிங் வேர்ப்ஸும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்துச்சுன்னா லைக்ட், ஈட்ஸ் வந்துச்சுன்னா ஈட்டன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் ஈட்டன் வரும். பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஏட் வரும். ஸோ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு டூயிங் வேர்ப்ஸ், நான் சொல்றது டூயிங் வேர்ப்ஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கும். ஆனால் டென்சஸ் வந்து மாறாம இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லைக்டுக்கு வந்து வாஸ்,
வாஸ் இஸ் பி வேர்ப்ல பாஸ்ட் டென்ஸ். பிளக்டுக்கு வந்து ப்ளூரல் வந்திருக்கு, வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டென்சஸ், இதுல இருக்க டென்சஸ் வந்து எப்பவுமே மாறாது. ஓகே, இங்க பாருங்க ஹேவ் வந்துச்சுன்னா இங்க ஹேவ் வந்து ஐல இருக்கும், ஐ ஹேவ் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ஹீ இருக்கும், அதுல ஹேஸா மாறி இருக்கும். ஓகே, ஆனா ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ். வில் வந்து வில் வரும், ஹேட் வந்து ஹேட் வரும். ஸோ டென்சஸ் வேர் வந்தா வேர் வரும், வாஸ் வந்தா வாஸ் வரும். ஸோ டென்சஸ் ஆர் வந்தா ஆர் வரும். டென்சஸ் வந்து நம்ம மாற்றும் போது மாறாது. ஆனா நம்ம அந்த டூயிங் வேர்ப் மட்டும் எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல மாத்திடணும். இதுதான் வந்து 4th ரூல்ஸ். ஓகே.